டயர்ட் ஆயிடுச்சு, இன்னும் எழுந்திருக்கவே இல்லை இந்த கிழவி. அடே மருமவளே, நீ மொத பாட்டு பாடும்போதே நான் எழுந்துட்டேன். நீ என்னதான் பண்ற நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னது சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் இல்ல வீடு தானா? ஆமாடி, சுத்தம் செஞ்சாதான் நீ சோறு போடும். சுகாதார குழம்பு ஊத்துமாத்த. ஊத்து ஊத்து குழம்பு. என் மகன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்து உனக்கு சம்பாதிச்சு போடுறான்ல, ஊத்து நல்ல குழம்பு உனக்கு. இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு எலியும் முனையமா கொத்திக்கிட்டே இருக்குதோ. ஏய் என்ன சின்ன பொண்ணு, வா ரேஷன் கல்ல பொங்கல் சிறப்பு பரிசு போடுறாங்களா, சீக்கிரம் வா கிளம்பலாம். ஹை ஜாலியே. அந்த பொங்கல் பரிசு வந்தவொடனே நான் 3000 காசு எடுத்துட்டு போய் இந்த பெரிய பட்டு வச்சு ஒரு பட்டு சேலை எடுக்க போறேன். எனக்கு பொங்கலுக்கு எடுக்கணும்னு ஒரு ஆசை, ஜாலியா இருக்குது. அடே ரொம்ப ஆடாத, இடுப்பு ஒடிச்சிட்டு போகுது. அட சண்டை போட்டது போதும், சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏற்கனவே கியூ வந்து 1 கிலோமீட்டர் இருக்குது, புரியுதா? சீக்கிரம் வாங்க. அடா அக்கா இருக்கா, உனக்கு லேஸு குர்குரே மதியம் ஸ்நாக்ஸு டிஃபனு லஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிற, எல்லாத்தையும் நின்று பொறுமையாக தானே வாங்கிட்டு வர முடியும். அட வாங்கம்மா, உங்க ஜோக்கெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைமே இல்லை. சீக்கிரம் வாங்க, நான் போறேன். சரி சரி, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. வந்து அந்த 3000 காசு எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துடணும். அசுக்கு புசுக்கு அப்பெல்லாம் வட, நான் ஏன் வாண்ட்டை கொடுக்கணும்? உனக்கே அந்த 3000 காசு வேணும்னா வயசான உனக்கு, எனக்கெல்லாம் எவ்வளோ வேணும் அதெல்லாம் தர முடியாது. நான் போய் பொங்கலுக்கு போய் பெரிய பார்டர் வச்சு பட்டு சேலை எடுக்க போகிறேன். ஓ, அந்த 3000 காசு உனக்கு வேணுமா? நீயா நான் பார்த்துறேன் வா. அந்த கியூவில் போய் நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த காசை வாங்கிட்டு வரத்துக்குள்ள நீ வந்து எனக்கு போட்டி போடுறியா? பார்ப்போம் இன்னைக்கு என்னதான் நடக்குது, நீயா நான் பார்த்துட்றேன். அட பொங்கல் அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த பொங்கல் தொகுப்பு போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்க. இதில் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இதில் எத்தனை பொம்பு வரப்போகுது எத்தனை இது வரப்போகுது எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி இன்னைக்கு யார் 7:30 கூட்டுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்பா ரேஷன் கடை காரே, எப்போதான் தருவ? 90 வயசு ஆயிடுச்சு, என்னால் நிற்க முடியல, சீக்கிரம் தாயம்பா. ஏன் நீலாம் வந்து பொறுமையாக வாங்கிக்கலாம்ல, எதுக்கு முன்னாடியே வந்து நிற்கிற? இந்த பொங்கல் பரிசு வாங்கிட்டு போனாதான் என் பொண்டாட்டி உள்ள என்னையே சேர்க்கும், இல்லைன்னா என்னை வெளியே தெரித்திடும். ஊரில் இருக்கிற எல்லா பொண்டாட்டியும் புருஷன் பேச்ச கேட்கறதே இல்லை. நான் என் பொண்டாட்டி மாரி தான் போல இவர் பொண்டாட்டியும். பாவம் இவரை பார்க்கும்போது என்னோட கடைசி காலத்தை நினச்சி பார்க்குற மாதிரியே இருக்குது. ரேஷன் கடைக்காரே, நாங்கள் எல்லாம் வீட்டில் புள்ள குட்டியை விட்டுட்டு வந்திருக்கோம், சீக்கிரம் கூட ரேஷன் கடைக்காரே. இதுன்னா என் வீட்டு பொருளா இது? உனக்கு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொடுக்குறது கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஆர்டர் இப்போ பேப்பர் வந்தால் தான் நான் செய்ய முடியுமே. அதுக்கு எதுக்கு இந்த கரும்பு இந்த பையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க? ஏமா உனக்கு பொருள் வேணுமா வேணாமா? இது மேலே என்ன எதிர்த்து பேசினா உனக்கு பொருள்லாம் கிடைக்காதுமா, ஒழுங்கா வீட்டுக்கு போமா. இது கொடுக்காத விட்டுருவாரு. இதுனா அவங்க அப்பா விட்டு பொருளா இது? நான் நினைச்சேன்னா இந்த ஊருக்கு ரேஷன் கடையே இல்லாத பண்ணிடுவேன், புரியுதா? எல்லாம் ஒழுங்கா லைன்ல சத்தம் போடாத நில்லுங்க. கிழவரே இந்தா எடுத்துட்டு போ, அங்கிட்டு கரும்பு ஒன்று இருக்கு எடுத்துட்டு போ. இந்தாங்க சார் என்னோட ரேஷன் கார்டு, இதுக்கு பொருள் கொடுங்க. எங்க அம்மா என்ன வாங்கிட்டு சொன்னாங்க. ஏன் உங்க அம்மா வந்து வாங்க மாட்டாங்களா? இந்த கரும்பும் இந்த பொங்கல் பரிசு வாங்கிட்டு போனா என்னவா? சார் எங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க சார், அதான் சார் வர முடியல. நீங்க கொடுங்க, நான் பத்திரமா எடுத்து போய் வைப்பேன். நான் 8வது படிக்கிறேன், எனக்கு எல்லா மெச்சூரிட்டியும் தெரியும், நான் எடுத்து போய் வச்சுக்கிறேன் சார். சரி சரி இந்தாமா கரும்பு போய் சாப்பிடுங்க. சார் கரும்பு குட்டையா இருக்கு சார். ஏமா இதுனா என் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வரேன், கவர்மெண்ட் கொடுத்ததான் கொடுத்தேன், புரியுதாமா? ஒழுங்கா எடுத்து போமா. வந்துட்டாங்க எனக்கு. இரு நான் போயிட்டு எங்க அம்மா அனுப்பி விடுறேன். ஏ சின்ன பொண்ணு நீ போ முன்னாடி. அட அக்கா, அந்த ரேஷன் கடைக்காரனே என் மேல ஒரே காங்கில் இருக்கான், என்ன வேற முன்னாடி போக சொல்ற. நீ போ, அடுத்தது நான் போறேன். இந்த கார்டு ரேஷன் கடைக்காரே. சரி வை, நான் உனக்கு பொருள் தரேன். இந்தாமா எடுத்துட்டு போமா. ஏன் சார் இவ்வளவு உம்முன்னு இருக்கீங்க? அது ஏன் கேட்குற? வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தொல்லை, வெளியில் வந்தால் உங்க தொல்லை, எங்கே தான் போகிறதுனே தெரியல எனக்கு. பொண்டாட்டி ரொம்ப பயந்தவர் போல. என் புருஷன் தான் இருக்கானே, நான் கீச்சக்கோட்டை தாண்டி போயிட்டு இருக்கான் தவிர கீச்சக்கோட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவனை. சார் இந்தாங்க சார் என்னோட ரேஷன் கார்டு. வா நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன நீ ரொம்ப ஓவரா சத்தம் போடுற? உனக்கு ஒன்றுமே கொடுக்கூடாது, போ. சார் ரேஷன் கடைக்கார் சார் கோச்சிக்காதீங்க சார், நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், சாரி சார். சரி இந்தா புடி பொங்கல் பரிசு 3000 காசு ஒரு கரும்பு.
ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இது என்னோட ரேஷன் கார்டு சார், சீக்கிரம் கொடுங்க சார், எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. என்னது ட்ரெயினுக்கு டைம் ஆகுதா? நீ என்ன ஊர் தாமா? சார் நான் இதே ஊர் தான் சார். பொங்கலுக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு போகலான்னு இருக்கோம். அதான் சீக்கிரம் கொடுங்க, நான் வாங்கி வச்சுட்டு உடனே கிளம்பணும் ஃப்ளைட்டில். என்னது அமெரிக்காவா? அமெரிக்காவில் போய் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறீங்களா? சூப்பர் சூப்பர். அங்கே யாருன்னு இருக்காரா? அங்க என்னோட ஒண்ணு வீட்டு மச்சான் ட்ரம்ப் இருக்கிறாரு, அவர் கூட போய் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறேன். அவங்க பொண்டாட்டிக்கு பொங்கலே வைக்க தெரியாதான், நான் போய் தான் பொங்கல் வச்சு கத்து கொடுத்து பொங்கல் செலிப்ரேஷனே பண்ண போறேன். ட்ரம்ப் வந்து இவங்க மச்சானா? அவரு அமெரிக்கா அதிபர் ஆச்சே, அவங்க பொண்டாட்டிக்கு பொங்கல் வைக்க தெரியலையா? ஐயோ எனக்கு காது குத்தியாச்சு. மேலும் மேலும் காது குத்திக்கிட்டே இருக்காங்களே. ஏமா புடிமா, அவன் பொங்கல் பரிசு 3000 காசு ஒரு கரும்பு. என்னை போட்டு கொல்லாதம்மா, தயவு செய்து இது வாங்கிட்டு ஓடி போயிடுமா. எங்க ட்ரம்ப் மச்சான் அடுத்த மே மாசம் லீவுக்கு அவங்க பொண்டாட்டி கூட எல்லாம் ஏற்றிட்டு நம்ம ஊர் ஊட்டிக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏமா நீ இன்னும் போலையா? சீக்கிரம் போமா, காதுல ரத்தமே வந்துடும் போல நீ சொல்ற கதைக்கு. அட நம்ம பாய் விட்டோமா, பாய் விட்டோமா, உங்களுக்கு தான் பொங்கலே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க வாங்குறீங்க? உங்களுக்கு ரம்ஜான் பக்ரீத் தானே. பொங்கல் அன்னைக்கு யார் சொன்னோம் நாங்கள் பொங்கல் செஞ்சு சாப்பிட மாட்டோம்? கண்டிப்பாக அன்றைக்கி தான் பொங்கல் செஞ்சு நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோமே. அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா வெண்பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், ஏதாவது ஒரு பொங்கல் சாப்பிடுவோம். அதனால தான் வாங்கிட்டு போகிறேன். சீக்கிரம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், ஒட்டை அடிக்கணும், ஒரு வேலை இருக்குது பாருங்க. எம்மாடியோ பரவாயில்ல, இந்த பாய் விட்டோமா பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிடுது பொங்கல் அன்னைக்கு. சூப்பர் சூப்பர். சரி சரி, சீக்கிரம் பொங்கல் பரிசு கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போகணும். இந்தாமா புடிமா. அப்பா, இந்த பொங்கல் பரிசு ஃப்ரீயாக வந்தவொடனே தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இல்லை 3000 காசு இருக்குங்களா? இருக்கு இருக்கு, போயிட்டு வாங்க. ஓ ரேஷன் கடைக்காரே, இந்த பையில ஏதாவது மீறுமா? மீதுனா என்ன பண்ணுவ நீனு? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துருவேன் நான். ஏன்னா இதில் ஒரு பை மிஸ் ஆனாலும் நம்மளை போட்டு தாழ்ச்சி எடுத்துருவாங்க. முதல்ல கையால் எழுதுற கணக்கு, அழகாக கணக்கெலாம் எழுதி எழுதி ஏமாற்றி பழச்சிக்கிட்டேன். இப்போல்லாம் எல்லாம் ஆன்லைன், அதனால எதுவுமே ஏமாற்ற முடியாது. ஏதாவது ஒரு சின்ன துருமா இருந்தாலும் கொடுத்துடணும் அவங்க கிட்ட. அதான் வேணுமே, அப்பதான் நீங்களாம் கொள்ளடிக்க மாட்டீங்களே. வாய்தாம்மா உனக்கு. சரி பிடி உன்னுடைய பொங்கல் பரிசு. ஐ கரும்பு சூப்பர், தேங்க்யூ ரேஷன் கடைக்காரே, ஹாப்பி பொங்கல்.